இது சிஎஸ்ஆர் ப்ராப்ளம். இன்னைக்குலேருந்து சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் போடுறேன் நான். லெவல் போக போக கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு லீனியர் அல்ஜிப்ராவோட ஒரிஜினாலிட்டி சூப்பரா இருக்கும் பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. லெட் ஏ பி அன் இன்வெர்ட்டபிள் 5x5 matrix 5x5 matrix over a field F. Suppose that the characteristic polynomials of A and A inverse are the same. Which of the following is necessarily true? Which of the following are necessarily true? NT for necessarily true. Det of இருக்கிற மாதிரி எழுதுறேன். Det of A square equal to 1. Det of A 5 equal to 1. Trace of A square equal to 1. Trace of A power 5 equal to 1. Okay, போடு. Suppose that next question. Suppose that A and B are similar. A and B are similar real matrices. கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் செஷனை கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுப்பா. That is there exists an invertible 5x5 matrix. Invertible matrix S such that A S B S inverse. ஆக்சுவலா தப்பா கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இன்வெர்ஸ் வரணும், அந்த இடத்துல ஏ இன்வெர்ஸ் எழுதிக்கிறாங்க. சரி நான் எழுதுறேன், எழுதிட்டு அது என்னன்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல மிஸ்டேக்கா இல்லை பிரிண்ட்ல மிஸ்டேக்கா தெரியல. தென் which of the following are not true? Transpose of A similar to transpose of B. The minimal polynomial of A is same as the minimal polynomial of B. Trace of A equal to trace of B. Image of A equal to image of B. Question. சரியா? ஓகே, இப்போ என்னென்ன ஆன்சர் வரும் பாரு.
இங்க வா சார், இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஏ அண்ட் ஏ இன்வெர்ஸ் ஆர் என்னது சேம். ஏவுக்கும் ஏ இன்வெர்ஸுக்கும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சேம். அப்ப ஃபிஃப்த் டிகிரினா எப்படி இருக்கும்? எக்ஸ் பவர் 5 மைனஸ் சம் a power 4 times of x power 4 plus a3 times of x cube a2 x square plus a1 x plus a0 plus minus அப்பா minus plus minus plus minus ஓகேவா? இப்ப இது வந்து என்னன்னா a னுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். அதே போல a இன்வெர்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அதே தான். ஆமாவா? ஆமா தானே? ஓகே. So a naught is nothing but என்னது? Det of a. ஆமாவா? அப்ப ரெண்டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சேம்னா கரஸ்பாண்டிங் a naught சேம் தான். ஆமா தானே? அப்ப a இன்வெர்ஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னது? a இன்வெர்ஸ் னுடைய டிட்டர்மினன்ட்க்கு 1 over a naught. Okay, 1 over det of a. This is equal to 1 over a naught. அப்படிதானப்பா? இங்க a naught, this is a naught. ஆனா ரெண்டு a naught a இன்வெர்ஸ்க்கு வர a க்கு வர கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் தான் a இன்வெர்ஸ்க்கு வருது. கரெக்ட்டா? அப்ப ரெண்டு சேமா இருக்குன்னா என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும், நான் ஜீரோவா இருக்கணுமா? ரெண்டு சேமா இருக்கணும். a நாட்டும் 1 over a நாட்டும் சேமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்படிதானே அர்த்தம்? a நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஆமா தானே? அப்ப a நாட் ஸ்கொயர் என்ன? a நாட் என்னது? a நாட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1. திஸ் இஸ் நத்திங் பட் என்னது? அப்ப det of a வந்து என்னவா இருக்கலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கலாம். det of இதுல என்ன ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு அப்படின்னாக்க, சரி ஓகே, det of a ஸ்கொயர் என்ன வரும்? 1 இருந்தாலும் 1 தான் வரும், மைனஸ் 1 இருந்தாலும் என்ன வரும்? 1 தான் வரும். கரெக்ட் தானே? ஆனா det of a பவர் 5 என்ன வரலாம்? 1 இருந்தா 5 வாட்டி பண்ணும்போது 1 தான் வரும், மைனஸ் 1 வந்துச்சுன்னா மைனஸ் 1 தான் இருக்கு. அப்ப இது ஆல்வேஸ் வரணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா தானே? ஸோ அதனால இது போயிடும், இது ட்ரூவா இருக்குது. இப்ப கொண்டு வந்துட்டோம். ட்ரேஸ் ஆஃப் a ஸ்கொயர் 1 வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதுவும் அதனுடைய இன்வெர்ஸும் சேம் தான். கரெக்டா தானே? இங்க பாருப்பா, இது நான் என்ன கன்ஃபியூஸ் ஆகணும்னா a ஸ்கொயர் எடுத்து டெட் எடுக்கிறாங்கன்னு நினைச்சிட்டேன். கரெக்டா தானே? a ஸ்கொயர் எடுத்து டெட் எடுக்கிறாங்க. அப்ப a கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் தெரிஞ்சா a ஸ்கொயருக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நம்ம எப்படி சொல்றது? அந்த கேரக்டரிஸ்டிக் பையன் வேல்யூ வரலாம், இல்ல ஸ்ப்ளிட் ஆகலாம், ஸ்ப்ளிட் ஆகாம போகலாம், ரூட் அது இதான்னு சொல்ல முடியாது, ஓவர் சில கூட இருக்கலாம். இப்படி உட்காந்து மண்டே சொல்லிய கண்டேன். சும்மா வரும்போது சரி ஏதாவது நீங்க பார்க்கணுமே கோசரம் பார்த்தேன். இந்த கொஸ்டினை பார்த்தா பயந்துட்டேன், என்னடா அது என்ன இப்படி என்ன அர்த்தம்? அப்புறம் தான் சரி கூட போர்டான போனா தெரியப்படும். அப்பதான் புரிஞ்சது அது. அவன் என்ன det of a அதுக்கு ஸ்கொயர் இப்படி போட்டுக்கிறான். இன்னும் கொஞ்சம் அவன் தெளிவா கொஞ்சம் பண்ணணும் நோட்டேஷன்ல. அப்ப det of a ஹோல் ஸ்கொயர் தான் அதுக்கு. அது சிமிலரா என்னது? ஏக்கு ட்ரேஸ் எடுத்து ஸ்கொயர் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் என்னது? 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25 வரும். 1 வரும்னு போடுறாங்க, வராது. அதே போலது என்னது? அதுக்கு அதே தான். 5 வாட்டி ட்ரேஸ் எடுத்தோம்னா, ஒரு வாட்டி எடுத்தோம்னா 5 வரும், 5 பவர்ல போகுது. ஸோ அது வராது. ஸோ எதுவும் வராது, எதுவும் வராது, எதுவும் வராது. இந்த ஒன்லி திஸ் தான். இப்போ ஏவும் ஏ இன்வர்ஸும் சேம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ன்றதுனால எல்லா லீடிங் கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு. எல்லா கோஎஃபிஷியன்ட் இன் பர்டிகுலரா a நாட் சேமா இருக்கு. a நாட் இஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a. a இன்வர்ஸுக்கு தெரியும் det of a ஈக்குவல் டு 1 over a நாட்னு வரும். a நாட்டும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அப்படின்னா இது a னுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். a இன்வர்ஸுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? 1 over a நாட் இப்படி இருக்கும். அவங்க சேம்ன்றதுனால தான் ரெண்டு ஈக்குவேட் பண்ண எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். புரியுதா? ஸோ அதனால என்ன கிடைச்சது? ஈக்குவேட் பண்ண இதை மறுபடியும் இந்த எங்கே எழுதி வந்திருப்பாரு. det of a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 போட்டிருப்பேன். det of a ஸ்கொயர் 1னா அப்போ det of a ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ த ஆன்சர் இஸ் என்னது?
plus or minus 1. Any question? Necessarily true. Necessarily true. Not true na எழுதி வச்சிட்டேன் நான். Not true na. Sir, C option heading sir parts are trace of A the whole square. C option trace of A அப்படின்னா trace of A கண்டுபிடிச்சு அதை ஸ்கொயர் பண்ணனே 1 வரும்ன்றாங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ் எடுத்து 5 ஸ்கொயர் பண்ணா 25 25 ஈக்குவல் டு 1 ன்னு சொல்ல முடியாது. Okay sir. வேற எனி क्वेश्चन? ஓகேவா? சரி போலாமா? அடுத்த क्वेश्चन போலாமா? சரி ஓகே நான் அதை அழைக்கிறேன், அதுக்காண்டி இதுக்கு ஆன்சர் பண்ணு. கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு போட்டு சரியாவா? டைம் இல்லை, எனக்கு தேவை டேட்டு தான். அந்த டேட்ல முடிஞ்சிச்சு, இந்த டேட்ல இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், நீ பார்த்துக்கிட்டு போயிடுவேன். கஷ்டம், நீ ஒண்டியா படிச்சுட்டு இருந்தியா அது. ஓகே என்ன சிறப்பு? டி தான் சிறப்பா? ஓகே A is similar to B definition கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன மீனிங்? A equal to SB S inverse. They are similar. Which are the following are not true-ன்றாங்க. அப்ப Aவும் Bயும் similar இருந்தா A transpose similar to B transpose ஆன்னு கேக்குறேன். A similar to B இருந்தா A transpose similar to B transpose ஆன்னு கேக்குறேன். ரெண்டு சைடு டிரான்ஸ்போஸ் எடுத்தா தெரியும் சார். ஓகே இப்போ இது சிமிலர்னு தெரியும், அது வருதான்னு பார்க்கணும். இப்போ எல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா, ரெண்டு சைடு டிரான்ஸ்போஸ் எடுத்தா என்ன வரும்? S inverse transpose B transpose S transpose. S invertible, அதனால நான் S வந்து அகைன் சம் C மேட்ரிக்ஸா கூப்பிடலாம். C தப்பு என்ன எழுதிக்கணும் பாரு, கரெக்டு தான் இல்ல? ஆமா, அத மறுபடியும் S transpose whole inverse B transpose S transpose. This is equal to C inverse B transpose C. C is nothing but S transpose. கரெக்ட் தானே? அப்ப A similar to B அப்படின்னா கண்ணம் கூட வேற ஒரு விதமா கூட பண்ணலாம். A similar to A transpose, B similar to B transpose. Correct? A is similar to B, B is similar to B transpose. Therefore, by transitive Laplace, A is similar to this. This is similar to this. எப்படி வேணாலும் போடலாம். அப்படி எப்படி போயிட்டு வந்தாலும் ரெண்டே A transpose similar to B transpose அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட், நாட் ட்ரூ தான் கேட்டுக்கிறேன். அப்ப இது தேவையில்லை. மினிமல் பாலினாமியல் ஆஃப் A சேம் as the minimal polynomial of B. சிமிலர் மேட்ரிக்ஸ் ப்ரெசர் என்னது? மினிமல் பாலினாமியல், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இதுவும் வராது, இதுவும் ப்ரெசர் பண்ணோம். which are the not true தான். இமேஜ் ஆஃப் ரெண்டு மேட்ரிக்ஸ் சிமிலரா இருந்தா ரெண்டுனுடைய இமேஜ் சேமா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் கொடுமா? அமைதியா இருக்கும் நேரம். நான் டீ குடிக்க பொறுக்கிற மாதிரி அங்கங்க தெருவா பூரிக்கிட்டு லேட்டா வந்துட்டு வெறுப்பேத்துறீங்க. ஆன்லைன்ல ஏதாவது டவுட் சார்? சார் லாஸ்ட் ப்ராப்ளம்ல டெட் A ஈக்குவல் டு டெட் A இன்வர்ஸ்ன்னு கிடைச்சது இல்லைங்களா சார்? இப்போ டெட் A ஈக்குவல் டு 1 பை டெட் Aன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் டெட் A இன்டூ டெட் A ஈக்குவல் டு 1ன்னு எழுதிட்டோம். இப்போ டெட் A இன்டூ டெட் Aவை டெட் ஆஃப் A இன்டூ Aன்னு எழுதலாமாங்க சார்? எழுதலாம். அப்ப டெட் ஆஃப் A ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும்ல சார்? இப்போ இந்த மீனிங்கும் கரெக்டாங்க சார்? அது மீனிங் கரெக்ட் தான், ஆனா அது அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த நோட்டேஷன் எப்பயுமே ஒரு வார்த்தை தான் இது.
அது இதுக்கு இது இப்ப நீங்க சொன்னதுக்கு டெட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு போட்டாதான் அர்த்தம். அது ஓகே சார். அத டெட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு போட்டதாங்கன்னா நான் போயிருப்பேன். நானும் உங்களை மாதிரி தான் யோசிச்சேன் கொஞ்ச நேரம். அது அர்த்தம் கிடையாது. அப்புறம் தான் டெட் ஆஃப் ஏன்றது ஒரு நம்பர் ஆல்பா ஸ்கொயர்னு போட்டுக்கிறான்னு அப்படி வந்தேன். ஓகேவா? சரி. ஓகே. வேற எனி क्वेश्चन ஆன்லைன்ல? எனக்கு இருக்கு சார். சொல்லுமா. மேட் ஃபார் ஈச் அதர்னு ஏதோ சொன்னீங்க சார், அதுல ஒரு டவுட் சார். மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்னது டவுட்டா? ஆனா அதை நான் கிளாரிஃபை பண்ற அளவுக்கு நான் எலிஜிபிலிட்டியா இல்லையா? ஏன் அவனை போக சொல்றேன். Suppose A is a real n by n matrix of rank R. Let V be that Ax equal to 0. What is the dimension of V? R, NR, N square R, N square minus NR. இப்போ அந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து இவங்களே நான் போட சொல்றேன். பூஜா மேடத்தை ஒரு கொஸ்டின் இருக்குது. அவங்க ஏற்கனவே போட்டாங்க தானே உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணாங்களா சிஎஸ்ஆர் கொஸ்டின்? சரி. So the following are true. Kernel of T equal to kernel of T composition T. Dimension of kernel of T equal to dimension of kernel of T composition T. A must be invertible. In plus A must be invertible. ஓகே, இப்போ A வந்து ரியல் n by n மேட்ரிக்ஸ். ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ், அதனோட ரேங்க் வந்து R. ரேங்க் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், R வந்து K-வா இருக்கும், N இருக்கலாம், ஃபுல் ரேங்க் கூட வரலாம், தெரியாது. ஓகே, அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா MNRன்றது அது ஒரு கலெக்ஷன். சரியா? ஓகே, அந்த மேட்ரிக்ஸ் MNRல இருந்து அகைன் MNRக்கு போகுது. மேட்ரிக்ஸ் இல்ல, ஒரு Tன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோ. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல T of A equal to T of A இல்ல, T of X is equal to AX. கொஸ்டின் என்ன கேட்டா இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். கொஸ்டின் என்னன்னா what is the dimension of kernel of T? அதான் அவங்க கேட்கறது. அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அந்த மேட்ரிக்ஸ் எந்தெந்த மேட்ரிக்ஸை கூட மல்டிப்ளை பண்ணும் போது 0 ஆகுதோ, அந்த A கூட எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகுதோ அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு, அதனோட டிமென்ஷன் என்ன இருக்கும் அப்படின்றது அந்த கொஸ்டின்.
அப்படின்னா எக்ஸ் வந்து இப்போ ஒரு வேலை இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய கர்னல் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்னது டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ விச் மீன்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அவன் கேட்கறது ஏஎக்ஸுக்கு தான் டைமென்ஷன் என்னன்னு கேட்குறான். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வருது இல்லையா, அந்த கலெக்ஷன் தான் டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? சரி, அப்படின்னா ஒன்று இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒன்று ரேங்க் சொல்லணும். எந்த மேட்ரிக்ஸுக்கு? டீக்கு, டீன்ற ஆப்ரேட்டருக்கு. ஆமாம் தானே? இதுக்கு டீக்கு ரேங்க் தெரிஞ்சது அப்படின்னாக்கா டீனுடைய கர்னல் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனா ஏ வந்து ரேங்க் ஆர் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து இன்வெர்டபிள்னு வச்சுக்கோ. ஏ இன்வெர்டபிளா இருந்தா கர்னல் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏ இன்வெர்டபிள்னா ஏ இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் மட்டும் தான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். எந்த கண்டிஷனு? அப்ப கர்னல் வந்து சிங்கிள்டன் ஜீரோ அப்படின்னாக்கா ரேங்க் என்னது? என்ன? n ஸ்கொயர். இந்த டைமென்ஷன் என்னது? n ஸ்கொயர். கரெக்ட் தானே? ஆனா கர்னலுடைய டைமென்ஷன் என்னது? 0. n வந்து ஃபுல் ரேங்க், r வந்து n இருந்தா. அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா பாரு. சப்போஸ் ஏ எனி ரேங்க் இருக்கலாம், இன் பர்டிகுலர் ஏ வந்து ஃபுல் ரேங்கா இருந்ததுன்னா உன்னுடைய டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னது? 0 மட்டும் தான். n ஈக்குவல் டு ஆர் கேஸ்ல, அது சாரி, ஆமா, ஆர் ஈக்குவல் டு என்ன ஃபுல் ரேங்கா இருக்குதுன்னா இன்வெர்டபிள் ஆயிடும். அப்படின்னா யார் வரும்? இது ஆர் வந்து என்னது? n. இது வராது, இது வராது, இது வருமா? வராது. நம்ம கர்னல் சிங்கிள்டன் ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சு. இதுவும் வராது. ஆர் என்ன ஆயிடுச்சு? n ஸ்கொயர் ஆர் n கியூப் ஆயிடுச்சு. இதுவும் வராது. அப்ப வந்தா இது மட்டும் தான் வரலாம். அப்படிதானே அர்த்தம்? கொஸ்டின் புரியுதா என்ன சொல்ல வரன்றது? ஏ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மேட்ரிக்ஸ். ஒரு ஃபிக்ஸ்டு மேட்ரிக்ஸ் எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் ஜீரோவுக்கு அனுப்புதோ அந்த மேட்ரிக்ஸ் எக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற, அதுதான் அந்த கலெக்ஷன்ஸ். அந்த கலெக்ஷனுடைய டிமென்ஷன் என்ன இருக்கும் அப்படின்றதுதான். அப்ப அந்த கலெக்ஷனுடைய டிமென்ஷன் என்ன இருக்குன்னா ஹோல் ஸ்பேஸ்ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதானே அர்த்தம்? அப்ப n ஸ்கொயர் மைனஸ் தான் ஆரம்பிக்கும். அப்ப n ஸ்கொயர்னு ஆரம்பிக்குது. n ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன போட்டுறாங்க? nr போட்டுக்கிறாங்க. என்ன? சரி, இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் என்னவா இருக்கும்? ஏனுடைய மேட்ரிக்ஸ் ஆர், டீனுடைய மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? n டைம்ஸ் ஆரா இருக்கும். சரி, அந்த ரிசல்ட் என்னன்னு உருட்டலாம். நானும் பார்த்துட்டு வரல, பட் இருந்தாலும் மறுபடியும் நம்ம உருட்டுவோம். அது சம்மந்தப்பட்ட ரிசல்ட் எழுதுவோம். ஓகேவா? சரி, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் போட்டுக்கிறோம் இப்போதைக்கு? சும்மா இந்த ஆர் வந்து என்னன்னு வைக்கும் போதே 3 ஆப்ஷன் போயிடுச்சு. அப்ப என்ன 4வது ஆப்ஷன் தான் வரும். அப்ப 4வது ஆப்ஷன் தான் அப்படின்றதுக்கு இப்ப பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் ஆன்லைன்ல? இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இல்லை? போலாம் அடுத்தது. கொஸ்டினை பார்க்குற விதம் தான், நீ எப்படி பார்க்கறியோ அந்த விதத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஆன்சர் குயிக்கா வரும். T going from MNR to MNR. T going from another MNR to MNR. T of A equal to BA. BA. நான் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் போடுறேன், அதுலயே உனக்கு புரிதல் வரும். அதை வச்சு நம்ம நிறைய எழுதிட்டு போவோம். 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 0 1 0 2 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன்னாக்கா, கொஸ்டின் ரேங்க் ஆஃப் டி வாட், nullity of T what, trace of T, characteristic polynomial of T, eigenvalues,
சரியா? அது சும்மா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா டி கண்டுபிடி பார்க்கலாம். என்ன பண்ண MNRனா இப்போ நீ 2/2க்கு மட்டும் எடுத்துக்கோ. 2/2க்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்து டீனுடைய மேட்ரிக்ஸ் உருவாக்க பார்க்கலாம். என்ன வந்தது டி மேட்ரிக்ஸ்? A 0 C வரும். C 0 அப்புறம் 0 A 0 C B 0 D 0 0 B 0 D இப்படி வந்துருக்கு உங்களுக்கு. கரெக்டா? இப்ப ஏனுடைய ட்ரேஸ் என்ன? ஏன்னா B-னுடைய ட்ரேஸ் எவ்வளோ? A plus D யா? இங்க என்ன வருது பாரு, அது 2/2வா? அப்ப ஜெனரலா என்ன வரும்? n into trace of A ன்னு வரும். சரியா? இப்ப rank of B or rank of okay rank இல்ல trace of இந்த இடத்துல இப்படி போட்டுறேன், ஏன்னா உனக்கு மைண்ட்ல அப்படிதான் பதியும், அதனால அந்த நோட்டேஷனை இது பண்ணிக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணிக்க வேணாம். பின்னா இங்கே ஏபி போட்டுறேன். இப்போ ஏ ஃபிக்ஸ்டு, சரிதானே? ஓகே. if trace of A equal to K அப்படின்னா then trace of T T-னா அந்த மேட்ரிக்ஸ் அது என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா n times K வா இருக்கும். இல்லைனா this is equal to n times of trace of A. A என்றது n by n மேட்ரிக்ஸ் சைஸ், n by n மேட்ரிக்ஸ் சைஸ். n times trace இது ஒன்று வந்ததா? சரி, ஓகே. அடுத்து ரேங்க்குக்கு என்ன வரும்? ஏவனுடைய இப்ப ஏவனுடைய ரேங்க் என்ன இருந்தா டினுடைய ரேங்க் என்னவா இருக்கும்? ஏவனுடைய ரேங்க் ஏன்னா ஒரு n by n மேட்ரிக்ஸ், அதனுடைய ரேங்க் என்ன இருந்தா டி வந்து mn ல இருந்து போகுது, n ஸ்கொயர்ல இருந்து போகுது, மேட்ரிக்ஸ்ல இருந்து போகுது. டீனுடைய ரேங்க் என்னவா? என்ன டீனுடைய ரேங்கா? இன்வெர்ட்டிபிளா இருந்தா சரி. இந்த ரிசல்ட் எழுதிட்டீங்களா இப்ப? ஓகே. ஸோ அந்த ரிசல்ட் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன், அப்படியே ஒன்றா எழுதி விட்டுறேன், நான் எழுதி வச்சிடுறேன். சொல்றியா? if rank of A equal to some K, then rank of T என்னது? n times K. முன்ன போட்டது 1, இது 2. ஓகே. trace characteristic eigen value செட்ல சேமா இருக்கும், பட் பவர் சரி. ஓகே. am of சரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா A and T have same eigenvalues with differ the multiplicities. difference போட்டா differ the multiplicity. நாலாவது ட்ரேஸ் எழுதிட்டுமா? ட்ரேஸ் எழுதிட்டா, ரேங்க் எழுதியாச்சு. நல்லிட்டி இப்போ இது சொல்லுவோம். am of lambda in A in T
equal to am of lambda in a பவர் இல்லையா முன்னாடி n டைம்ஸ் என்னன்றது என்னது ஏவோட டைமென்ஷனா இந்த எண்ணெய் சரியா அதுல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துட போறேன் அதாவது என்ன இதுல லாம்டா வந்து ஒரு வாட்டி வந்ததுன்னா அதுல லாம்டா எத்தனை வாட்டி வரும் n டைம்ஸ் வரும் லாம்டா அதுல 4 வாட்டி வந்ததுன்னா அதுல n டைம்ஸ் வரும் அப்படின்னு அப்ப இங்க 2 லாம்டா வந்ததுனாக்கா இங்க எத்தனை லாம்டா வரும் n லாம்டா வரும் 2n லாம்டா வரும் கரெக்ட் தானே ஸோ வாட் இஸ் த கர்னல் அப்ப ஏனுடைய கர்னல் இப்ப ரேங்க் தெரிஞ்சு போச்சுன்னா கர்னல் என்ன பண்ணுவீங்க இதுல இருந்து என்னப்பா if kernel of dimension of kernel of a equal to r na then rank of t equal to n square minus k ன்னு போட்டா nk ன்னு போட்டேன் இல்லையா அப்ப r ன்னு போட்டா nr n square minus nr ஏன்னா கர்னல் கண்டுபிடிக்கும் போது பை ரேங்க் நல்டி தியரம் யூஸ் பண்ணோம் பை ரேங்க் நல்டி தியரம் பிரகாரம் rank of t equal to தப்பா இல்ல பின்ன எழுதுது தப்பா இல்லப்பா பின்ன என்ன வரனா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 6 அது கர்னல் so nullity of t வந்து equal to n into r வரும் இது அந்த ஸ்பேஸ்ல n minus r நோ நோ இங்க போட்டுக்க நாங்க என்ன போடுறோம் a னுடைய ரேங்க் k வந்தா t னுடைய ரேங்க் nk வா ஓ ஓகே நான் என்ன எழுதணும் இங்க nr ன்னு எழுதணுமா ஆமா அந்த r வந்து n minus k வா இருக்கும் அப்பதான் இது பண்ற மாதிரி ஓ அந்த இது பிரகாரம் தான் எழுதிக்கிறேன் இல்ல இது நான் தப்பு பண்றேன் இப்ப இது வந்து கர்னல் r அப்படின்னாக்கா அப்ப a னுடைய ரேங்க் n minus r அப்படிதானே அர்த்தம் அப்ப ரேங்க் வந்து n times of n minus r this is equal to n square minus nr இதுதான் நமக்கு கேட்டது என்ன கேட்டாங்க நமக்கு ஓ ரேங்க் இது கரெக்டா எழுதிக்கிறதுல எதுவும் மிஸ்டேக்ஸ் கிடையாதுல்ல அந்த क्वेश्चनல என்ன கேட்டாங்க கர்னல் தான் கேட்டாங்களா கர்னல் தான் ஓ சார் கர்னல் தான் கேட்டாங்க கர்னல் கேட்ட டைமென்ஷன் கேட்டிருந்தாங்க ஓ ஓகே அங்க ரேங்க் கொடுத்துட்டு கர்னல் கேட்டாங்க ரேங்க் கொடுத்துட்டு கர்னல் கேட்டா எப்படி பண்ணுவேன் ஆமா அப்படின்னா அங்க ரேங்க் கொடுத்துட்டாங்கன்னா n minus r ன்னு எடுத்துக்குவேன் ரேங்க் அப்படியே அந்த r கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது வந்துடும் n square minus nr ன்னு வந்துடும் சரிதானே ஸோ அப்போ அந்த ஒரு ஆப்ஷன் ட்ரூன்னு வந்தது இல்லையா ஸோ அதுக்கான ரீசன் படி தான் வரும் ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோ இன்னொன்று ஏ டைக்லைசிபிளா இருந்தால் டி டைக்லைசிபிளா இருக்கும் ஆமா அதான் ஓகே இரு வரேன் இப்போ என்ன 4 ஆப்ஷன் வந்துக்குதா 5 வந்துக்குதா ஓகே ஆறாவது என்ன அப்படின்னாக்கா ஏ இஸ் டயகனைசபிள்னா தென் டி இஸ் டயகனைசபிள் அது இப்போ ஒன்லி இப்போ அது கொஞ்சம் பார்த்துக்கோ ஏ இஸ் டயகனைசபிளா 2/2 மேட்ரிக்ஸ் டயகனைசபிளா இருந்தால் அது வந்து 4/4 மேட்ரிக்ஸ் டயகனைசபிளா இருக்கும் A is diagonalizable na T is diagonalizable. Okay. Minimal polynomial characteristic polynomial eigenvalues are same ன்னு தெரியும். characteristic polynomial of t equal to சரி ஒரே நிமிஷம் நீங்க எழுதுனீங்க 4/4 மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா பாரு
சிமெட்ரிக் இல்ல AD minus BC not equal to 0 எல்லாம் வருதா? ஒருவேளை A invertible இருந்தா T invertible. சரி, A invertible இருந்தா F1 only T is invertible. T is invertible. There exists a basis belongs to R for n. Such that there exists a basis belongs to Rn square. M of R such that the matrix representation of T equal to A direct of A direct of A direct of A against M. Okay. There exists a basis script B in MNR such that T beta equal to A direct sum ada n times and so on. A direct sum பண்றது எப்படி இருக்கும்? டயகனல்ல மட்டும் A கோஆப்ஷனா அதாவது இப்போ T எழுதிட்டீங்க T வந்து அது T சார் A வந்து எங்க A B C D இப்படி இருந்ததுன்னா இங்க வரும்போது A B C D இப்படி இருக்குமா? A B அந்த பிளாக் வந்து இது வந்து A B அது டயகனல் பிளாக்ல A B C D டயகனல் மறுபடியும் கீழ வந்து அங்கேயும் A B C D இதான் A இத A டைரக்ட் ஏனா ரெண்டு வாட்டி ஓகே A B C D இங்க ஒரு 2 பிளாக் இங்க ஒரு 2 பிளாக் இங்க A வந்து T equal to T equal to T இல்லடா ஆமா சார் T A இந்த பிளாக் A இந்த மேட்ரிக்ஸ் தான் நீங்க கொடுத்தீங்க ஓகே A வந்து நான் 2/2 மேட்ரிக்ஸ் ABCD ன்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா ஒரு பேசிஸ் வரும் அந்த பேசிஸ் மூலமா அந்த T வந்து இந்த ஃபார்மேட்ல வருமா அப்படின்னா 2/2னா அங்க ரெண்டு வாட்டி வரும் n/n கொடுத்தனா அங்க n டைம்ஸ் வரும் ஸோ அது கூட எழுதி வச்சுக்க கொஞ்சம் n டைம்ஸ் எழுதி வச்சுக்க 2/2க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் அப்ப n/nக்கு என்ன பண்ணுவீங்க n/n அடுத்து என்ன ஒரு n/n அப்பதான் 2n வரும் உனக்கு எதை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டா இப்ப ஏனுடைய ரேங்க் 2னா டீனுடைய ரேங்க் 2 ஆயிடும் ஏன்னா இதுக்கு சம்மந்தம் கிடையாது கரெக்ட் தானே ஓகே இப்ப ஏ வந்து 3/3 மேட்ரிக்ஸா இருக்குதுன்னா டீனுடைய சைஸ் என்ன வரும் 9 வரும் சைஸ் 9 டைமென்ஷன் வரும் அப்ப இங்க ஒரு 3/3 வருமா அப்புறம் இங்க ஒரு 3/3 வரும் அந்த 3/3 யாருன்னா ஏவே வரும் மீதி எல்லா இடமும் 0 வரும் ஆமா அந்த ஒரு ரிசல்ட்டே போறோம் சொன்ன மாதிரி அந்த ஒரே ரிசல்ட் போறோம் இப்ப ஏனுடைய ரேங்க் 3 அப்படின்னாக்கா இங்க 3 இந்த காலம்ஸ் இங்க வர போறதில்ல லீனியர் இண்டிபெண்டண்டா இருக்குது மறுபடியும் இந்த ரெண்டுடைய காலத்தினுடைய காம்பினேஷன் எதுனா இப்படிதான் வரும் இங்க வராது அப்ப இது 3னா 3 டைம்ஸ் 3ன்னு வரும் கரெக்ட் தானே இது ஆர்னு வந்ததுன்னா ஆர் எத்தனை என்னன்னா n டைம்ஸ் ஆர்னு வரும் சரியா இப்ப ஏனுடைய கர்னல் இப்ப ரேங்க் தெரிஞ்சுன்னா அடுத்த கர்னலுக்கு கேப்லா போட்டுக்க வேண்டியதான் ட்ரேஸ் என்ன வரும் இது A ட்ரேஸ் இது A ட்ரேஸ் அப்ப n டைம்ஸ் என்ன ஆகுது ட்ரேஸ் ஆஃப் A வரும் ஸோ இந்த ரிசல்ட் ஸ்ட்ராங்கான ரிசல்ட் அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் T of B equal to AB ன்னு டிஃபைன் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனா தேர் எக்ஸிஸ்ட் சம் பேசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பேசஸ் T பீட்டா வந்து இப்படி எழுத முடியும் இதுக்கான மீனிங் என்னன்னா அதை எழுதிக்கிறது தான் ஓகேவா இதை வச்சா மற்ற ரிசல்ட் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் இதில் இனி கொஸ்டின் ஆன்லைன்ல இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் ரிலேட்டடா பார்க்கணும்
அப்போ நீ நோட் போட்டு என்ன எழுதி வச்சுன்னா ஐ வாண்ட் மோர் ரிசல்ட் அபவுட் A going from MNR to MNR such that T of AB equal to AB அப்படின்னு சர்ச் பண்ணுன்னா நிறைய ரிசல்ட்ஸ் வரும். 1 2 வந்தா எழுதி வச்சுக்கோ. ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படிதான் போகுது, அந்த லெவல் தான் போறாங்க அவங்க. சரி